பாமக சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தற்பொழுது கூட்டணி குறித்து பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகள் தான் பார்க்கிறோம். சேலம் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை தூதுவராக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசி வருகிறார். ஏற்கனவே பல கட்டமாக திரைமறைவு பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய இந்த நிலையில தற்பொழுது அருள் அதிகாரப்பூர்வமாக இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார். ஏறக்குறைய இன்னும் சில நாட்கள்ல கூட்டணி இறுதி செய்யப்படக்கூடிய நிலையில 20ஆம் தேதி வேட்புமனுலாம் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அருள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையில எத்தனை தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அளிக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் சொல்லக்கூடிய தகவலை உடனடியாக மருத்துவர் ராமதாசுக்கு தெரிவித்து கூட்டணியை இறுதி செய்வதற்காக இந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெறுவதாக தற்போது நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் பாமக கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே மருத்துவர் ராமதாசுக்கு பொதுக்குழு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்க பாமகவுடைய பொதுக்குழு பாமக மருத்துவர் ராமதாசுக்கு அதிகாரப்பூர்வமாக அதிகாரத்தை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் மருத்துவர் ராமதாஸ் பல கட்ட பேச்சுவார்த்தை கட்சி நிர்வாகிகளோடும் சரி மற்ற கட்சிகளோடும் பேசி வரக்கூடிய நிலையில் பாமக எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறது, குறிப்பாக அதிமுக கூட்டணிக்கு செல்ல இருக்கிறதா அல்லது பாரதிய ஜனதா கூட்டணியில் செல்ல இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் பல்வேறு யூகங்கள் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இவர் மருத்துவர் ராமதாசுடைய தூதுவராக தான் உள்ளே செல்கிறார். இவர் மூலம்தான் பல கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது. ஏறக்குறைய பாமகவிற்கு அதிமுக கூட்டணியில் 7 லோக்சபா தொகுதிகளும் 1 ராஜ்யசபா தொகுதியும் ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது பாமகவிற்கு ஏறக்குறைய 10 தொகுதிகள் வரை பிஜேபி தரப்பில் தருவதாக ஏற்கனவே உறுதியளித்திருந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் கட்சி நிர்வாகிகளுடைய கோரிக்கையின்படி மருத்துவர் ராமதாஸ் எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தார். தற்பொழுது ஒரு அதிகாரப்பூர்வமாக கூட்டணியை இறுதி செய்வதற்காக பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார். இந்த சந்திப்புக்கு பின்பு அவர் அளிக்கக்கூடிய தகவல், எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் குறித்தெல்லாம் உடனடியாக மருத்துவர் ராமதாஸோடு தெரிவித்த பின்பு நாளை அதிகாரப்பூர்வமாக பாமக எந்த கூட்டணி என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பு முடிவடையும். ஏறக்குறைய ஏற்கனவே கூட்டணி சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் சேலத்திலேயே பலமுறை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசுகிறார். சட்டப்பேரவையில சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போதெல்லாம் கூட்டணி குறித்து பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட்டது. ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் 2 நாட்கள்ல ஏறக்குறைய வேட்புமனு தாக்கல்லாம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணியை இறுதி செய்வதில் அதிமுகவும் மும்முரமா இருக்காங்க, பாமகவும் மும்முரமா இருக்காங்க, அதே போல பாஜகவும் மும்முரமா இருக்காங்க. ஆகவே ஒரு இறுதி முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். உள்ள எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திற்கு அருள் செல்லக்கூடிய பிரத்யேக காட்சிகளை நியூஸ் 18ல ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ளே சந்தித்த பின்பு கூட்டணியில எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் உள்ளிட்டவை எல்லாம் பேசப்பட இருக்கிறது. குறிப்பாக 7+1ங்கிறப்ப பாமக விரும்பக்கூடிய தொகுதிகளை அதிமுக விட்டு தருவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு தொகுதி மட்டும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அந்த தென் மாவட்டம் தொகுதி கூட பாமக விரும்பக்கூடிய தொகுதியை தருவதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 7+1ங்கிற அடிப்படையில் இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய அந்த தகவல் கருத்துக்களை எல்லாம் உடனடியாக மருத்துவர் ராமதாசிடம் இவர் தெரிவிப்பதற்கு அருள் தைலாபுரம் தோட்டத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று இரவு இந்த கருத்துக்கள் எல்லாம் பேசப்பட்டு ஏற்கனவே இன்று காலை தைலாபுரம் தோட்டத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்றிருக்கிறார். அங்கு கூட்டணி குறித்தெல்லாம் ஒரு இறுதியான ஒரு முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருளை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கு மருத்துவர் ராமதாஸ் போய் சந்தித்து பேசுமாறு அறிவுறுத்தியுள்ளார். அந்த மருத்துவர் ராமதாசுடைய அறிவுரைப்படிதான் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசி வருகிறார்.